ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் மாசி தெப்பத் திருவிழாவில் 5ஆம் நாள் கருட வாகனத்தில் ஸ்ரீ பொலிந்த நின்ற பிரானும் அம்சவாகனத்தில் சுவாமி நம்மாழ்வாரும் வீதி புறப்பாடு. திரளான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாகவும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் விளங்குகின்றது. இந்த திருத்தலத்தில்தான் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்தார். மாசி மாதம் விஷாக நட்சத்திரத்தில் தாமிரபரணி பெருநல் சங்கனித்துறையிலிருந்து தீர்த்தம் எடுத்து காய்ச்சவும் என்ற உத்தரவை நம்மாழ்வாரிடமிருந்து பெற்ற மதுரகவி ஆழ்வாரால் கைப்படாத உற்சவர் திருமேனியாக நமக்கு வணங்க கிடைத்ததுதான் இந்த நம்மாழ்வாரின் திருவிக்கிரகம். இந்த நன்னாளை போற்றும் முறையிலேயே ஆண்டுதோறும் மாசி தெப்ப திருவிழா 13 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டிற்கான மாசி தெப்ப திருவிழா கொடியேற்றம் கடந்த 26ஆம் தேதி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. திருவிழா நாட்களில் தினமும் சுவாமி நம்மாழ்வார் காலை வீதி புறப்பாடும் திருமஞ்சனமும் நடைபெறுகின்றது. மாலையில் சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா நடைபெறுகின்றது. 5ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், திருமஞ்சனம், கோஷ்டி நடத்த பின் மாலையில் கருட வாகனத்தில் சுவாமி பொலிந்த நின்ற பிரானும் அம்சவாகனத்தில் சுவாமி நம்மாழ்வாரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். அத்தியாபாக கோஷ்டியினர் 4000 திவ்ய பிரபந்தத்தை விண்ணப்பம் செய்து முன்னே செல்ல சுவாமியும் புறப்பாடு நடைபெற்றது. சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருள குடைவரை பெருவாயிலில் தீபாரதனை நடைபெற்று கருட சேவையும் மாட வீதிகளில் வலம் வந்தது. பக்தர்களும் நாம சங்கீர்த்தனம் பாடியபடி பின் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள், செயல் அலுவலர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் செய்திருந்தனர்.